மாவோயிஸ்டுகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றம். கடத்தப்பட்ட ஒரிசா மாவட்ட ஆட்சியர் விடுவிப்பு. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க ராசாவுக்கு அனுமதி தரலாமா? மத்திய அரசு தீவிர ஆலோசனை. வருமான வரித்துறையின் 150வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டம். 150 ரூபாய் புதிய நாணயம் வெளியிட மத்திய அரசு முடிவு. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம். முதல்வர் குடும்பத்தாருக்கு சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பு. சுப்பிரமணிய சாமியின் மனு மீது நடவடிக்கை. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். மாவோயிஸ்ட் தலைவருக்கு மல்காங்கிரி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து கடத்தப்பட்ட ஆட்சியர் கிருஷ்ணா மற்றும் துணை பொறியாளர் பவித்ரா ஆகியோரை மாவோயிஸ்டுகள் விடுவித்துள்ளனர். ஒரிசாவில் கடந்த 16ஆம் தேதி மல்காங்கிரி மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணா, இளநிலை பொறியாளர் பவித்ரா ஆகியோர் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டனர். அதைத் தொடர்ந்து அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் மாவோயிஸ்டுகள் 14 கோரிக்கைகளை வைத்தனர். அதில் முதல் 8 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு சிறையில் இருந்த மாவோயிஸ்ட் தலைவர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட சிலருக்கு மல்காங்கிரி நீதிமன்றம் நேற்று ஜாமீன் அளித்தது. அதைத் தொடர்ந்து 3ஆம் நாள் பேச்சுவார்த்தையும் சுமூகமாக நடைபெற்றது. மத்தியஸ்தர்கள் ஹரகோபால் மற்றும் சோமேஸ்வர ராவ் ஆகியோரின் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தது. மாவோயிஸ்டுகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதால் ஆட்சியர் கிருஷ்ணா மற்றும் துணை பொறியாளர் பவித்ரா ஆகியோரை மாவோயிஸ்டுகள் விடுவித்தனர். அவர்கள் இன்று மல்காங்கிரி வந்தடைவார்கள் என்று தெரிகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சபாநாயகர் மீரா குமாருக்கு சிறையில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் ராசா எழுதிய கடிதத்தை அடுத்து நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கலாமா என்று மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சிபிஐயின் 14 நாட்கள் விசாரணைக்கு பிறகு அவர் தற்போது திஹார் ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று உத்தரவிட்டார். இந்நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறும்போது ராசா பங்கேற்க அனுமதிக்கப்படுவாரா என்று நாடாளுமன்றத்திற்கு வெளியே சபாநாயகர் மீரா குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சபாநாயகர் மீரா குமார் 2G விவாதத்தில் பங்கேற்க அவர் வேண்டுகோள் விடுத்தால் அது பற்றி ஆலோசிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ள 2G விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக தனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ராசா கடிதம் எழுதியுள்ளார். அதைத் தொடர்ந்து ராசாவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள அனுமதிக்கலாமா என்பது குறித்து மத்திய அரசு தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. 150வது வருமான வரி ஆண்டை முன்னிட்டு நாட்டில் முதன்முறையாக 150 ரூபாய் புதிய நாணயத்தை மத்திய அரசு வெளியிட முடிவு செய்துள்ளது. இந்திய வருமான வரித்துறை 1860ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு கடந்த ஆண்டுடன் 150 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் மத்திய நிதி அமைச்சகத்தால் 150 ரூபாய் நாணயம் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. 5 ரூபாய் நாணயத்தின் மாதிரியாகவே இது தயாரிக்கப்பட்டுள்ளது. சில்வர், காப்பர், நிக்கல் மற்றும் துத்தநாகம் உள்ளிட்ட உலோகங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த 150 ரூபாய் நாணயம் உலகத்தரம் வாய்ந்ததாக தயாரிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தயாரிக்கப்பட்டுள்ள அந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் சத்தியமேவ ஜெயதே என்றும் இந்தியா என்றும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பக்கத்தில் தேனியுடன் கூடிய தாமரையும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நாணயத்தை மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்னதாக வெளியிட உள்ளார். இந்த நாணயத்தை வெளியிடுவதற்கான உத்தரவை மத்திய நிதியமைச்சகம் அண்மையில் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2G அலைக்கற்றை ஊழலில் கருணாநிதிக்கும் அவரது குடும்பத்திற்கும் தொடர்பு இருப்பதாக ஜனதா தள கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முன்னாள் அமைச்சர் ராசா மற்றும் பல்வா ஆகியோர் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அந்த விவகாரத்தில் முதலமைச்சர் கருணாநிதிக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை செய்ய வேண்டும் என்று ஜனதா தள கட்சி தலைவர் சுப்பிரமணிய சாமி நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். முன்னதாக முதலமைச்சர் மீது வழக்கு தொடர்வதற்காக சுப்பிரமணிய சாமி தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவை சந்தித்து மனு அளித்திருந்தார். இந்நிலையில் தற்போது 2G ஊழல் வழக்கில் கருணாநிதிக்கும் அவரது மனைவி தயாளு அம்மாளுக்கும் மகள் கனிமொழிக்கும் சிபிஐ சம்மன் அனுப்ப வேண்டும் என்று அந்த மனுவில் சுப்பிரமணிய சாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். I feel that this court has already taken my petition, handled maintainable, and it covers a much wider ground, including taking Karunanidhi as a co-accused, his family as a co-accused, and some more people, important people in Delhi
whose names I will give later. இந்த மனுவை நீதிமன்றம் பரிசீலித்து வருகிறது. இந்நிலையில் அந்த மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு முதலமைச்சரின் மனைவி மற்றும் அவரது மகள் கனிமொழி ஆகியோருக்கு சம்மன் அனுப்பலாம் என்றும் அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. இதனிடையே அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் அதிக லாபமடைந்ததாக கூறி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பல்வாவிற்கு தாவூத் இப்ராஹிம் மற்றும் சீன ராணுவம் ஆகியவற்றுடன் தொடர்பு இருப்பதாகவும் சுப்பிரமணியசாமி குற்றம் சாட்டியுள்ளார். லிபியாவில் நடைபெற்று வரும் மக்கள் புரட்சியை அடுத்து அங்குள்ள 18,000 இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு செயலர் நிருபமா ராவ் தெரிவித்துள்ளார். எகிப்து மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட மக்கள் புரட்சியால் அந்நாட்டு அதிபர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினர். இதன் பாதிப்பு தற்போது அரபு நாடுகள் முழுவதும் பரவியுள்ளது. இதன் மூலம் பல ஆண்டுகளாக பதவிகளில் இருந்து வரும் அதிபர்களுக்கு எதிராக மத்திய கிழக்கு நாடுகளில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் தற்போது லிபியாவில் 42 ஆண்டுகாலம் அதிபர் பதவியில் இருக்கும் கடாபிக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். எனினும் மக்களின் ஆர்ப்பாட்டத்திற்கு அடிபணியாமல் அவர்களை ஒடுக்கும் பணியில் அதிபர் கடாபி ஈடுபட்டுள்ளார். இதனால் போராட்டக்காரர்கள் மீது ராணுவத்தை ஏவி விட்டதில் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் லிபியாவில் இருக்கும் 18,000 இந்தியர்களை பத்திரமாக மீட்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலர் நிருபமா ராவ் தெரிவித்துள்ளார். Of course, we are most concerned about the welfare of Indian citizens in Libya. As you know, there are about 18,000 of our nationals who live and work all over the country in many of its cities. Our ambassador in Tripoli is in touch with the Indian community. She is fully seized of the situation and she has been reporting back to us regularly about developments there. இதனிடையே தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் லிபியாவில் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியானது. இதற்கு மத்திய அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த எஸ்.எம். கிருஷ்ணா, லிபியாவில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்டதாக வந்த செய்தி தவறானது என்றும் அவர் அங்கு நடைபெற்ற சாலை விபத்து ஒன்றில் சிக்கி உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் உயிரிழந்தவரின் உடலை தாயகத்திற்கு கொண்டு வரவும் மத்திய அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக எஸ்.எம். கிருஷ்ணா கூறினார். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் அகமதாபாத் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு திருப்திகரமாக இல்லை என்று கூறிய அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். குஜராத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு கோத்ரா ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சபர்மதி விரைவு ரயிலை சமூக விரோதிகள் சிலர் தீ வைத்து கொளுத்தினர். இதில் அந்த ரயிலில் இருந்த 50க்கும் மேற்பட்ட இந்து பக்தர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு நடைபெற்ற கலவரத்தில் சுமார் 1200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். கடந்த 9 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் நேற்று அகமதாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட 94 பேரில் 63 பேரை விடுதலை செய்வதாகவும் 31 பேர் கொலை குற்றவாளிகள் என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட 31 பேருக்கு வழங்கப்படும் தண்டனை குறித்து வரும் 25ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று அகமதாபாத் நீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் கோத்ரா ரயில் நிலையத்தில் சபர்மதி ரயில் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவம் ஒரு திட்டமிட்ட செயல் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. இதனிடையே இத்தீர்ப்பு திருப்திகரமானதாக இல்லை என்று கூறிய அரசு தரப்பு வழக்கறிஞர் ஐ.எம். முனிசி இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் கூறினார். தனி தெலுங்கானா மசோதாவை நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்ய மத்திய அரசை வலியுறுத்துமாறு தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி தலைவர் சந்திரசேகர ராவ் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை சந்தித்து கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திராவின் தெலுங்கானா பகுதியை பிரித்து தனி தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது மீண்டும் வலுவடைந்துள்ளது. இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே தனி தெலுங்கானாவிற்காக மசோதா தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று 48 மணி நேர கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தனி தெலுங்கானா கோரிக்கை மசோதாவை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய மத்திய அரசை நிர்பந்திக்க வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ் சந்தித்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதன்படி ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை சந்திரசேகர ராவ் டெல்லியில் நேற்று சந்தித்து பேசினார். மேலும் நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரத்திற்கு முன்னதாக தெலுங்கானா குறித்து பேச அனுமதி அளிப்பதாக சபாநாயகர் மீரா குமார் உறுதி அளித்திருப்பதாகவும் சந்திரசேகர ராவ் அப்போது தெரிவித்தார். இதனிடையே தனி தெலுங்கானா கோரிக்கைக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியும் ஆதரிக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக சந்திரசேகர ராவ் குறிப்பிட்டார்.
அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தின் பெரும்பான்மையான பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடும் உறைபனி மற்றும் கடும் வெயிலின் தாக்கத்தால் தமிழகத்தின் பல நகரங்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மழை பெய்திருப்பதால் தட்பவெப்பநிலை மிகவும் ரம்மியமான சூழலை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே கடும் உறைபனியால் விவசாயம் பாதிக்கப்பட்டிருந்த உதகமண்டலத்தில் தற்போது மழை பெய்திருப்பதால் விவசாய பணிகள் அங்கு சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இதேபோல் நெய்வேலியில் பெய்த மழையால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த மாமரங்களில் விளைந்த மாம்பிஞ்சுகள் அனைத்தும் உதிர்ந்து விழுந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.